ஹலோ மக்களே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டே காலைல ஒரு வீடியோ போட்டுட்டேன். இப்போ ஒரு திடீர்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுன அந்த விஷயத்த அந்த நிமிஷத்துலேயே வந்து சொல்லிடணும், பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா வந்து அதோடைய எசன்ஸ் போயிடுது. ஸோ அதனால் அதை இமீடியட்டாக சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போது லாகின் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ ஜிம் போகிறோம். ஜிம் வீடியோ இப்போ வரப்போகுது. ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் இப்போ நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறேன். அதாவது பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு தன்னுடைய கஷ்டம் என்ன அப்படின்றத தெரியாமல் வளர்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. அதாவது பயங்கரமாக அந்த பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணுறதும், இஷ்டத்துக்கு வந்து திங்ஸை வாங்குறதும், இஷ்டத்துக்கு அவங்க நினச்சதை சமைச்சு சாப்பிட்றதும், அது எதுவுமே தெரியாமல் வளர்க்குறீங்க. இது வந்து என்னுடைய ரியல் லைஃப் இன்சிடெண்ட் ஒன்று நான் வந்து உங்களுக்கு இந்த இப்போ இடத்துல நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இருந்த ஒரு வீட்டில், பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, சம்பாதிப்பார். அதாவது அவர் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வந்து நிறைய பண கஷ்டம், நிறைய கடன், நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் தன்னுடைய அந்த கஷ்டத்தை எதையுமே வந்து தன்னுடைய மகன்கிட்ட வந்து அவர் சொல்லாமையே தான் இருப்பார். அதாவது என் கண்ணு முன்னாடியே தான் அந்த பையன் வந்து, அப்பா அவங்க மட்டும் அந்த கார் வாங்குறாங்க, நீ எப்பப்பா வாங்க போற, அப்பா அவன் மட்டும் அந்த ட்ரெஸ்ஸு போடுறான், நீ எப்பப்பா வாங்கி தரப்போ, வாங்கலாம்டா, அந்த போடலாம்டா, அந்த அடுத்த மாதம் வாங்கிடலாம்டா, அப்படிதான் சொல்லுவார். ஒழிய வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லாமே வளர்த்துட்டாரோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அது வந்து எப்படின்னா, அவர் வந்து நான் ஒரு தடவை அவரை பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப தூரத்தில் அவரை பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் அங்கேருந்து தன்னுடைய வீடு வரைக்கும் நடந்தே வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட வண்டி இல்லை. ஒரு ஆட்டோ பிடிக்கிறது கூட கையில் காசு இருக்குமா இருக்காதான்னு தெரியலை. இல்லை அந்த காசு அவர் எதுக்காக மிச்சம் பண்ணாருன்னு தெரியலை. நடந்தே தான் வருவார். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாரு. ஆனால் வந்து அந்த பையன் வந்து கேட்ட எல்லாமே வாங்கி தருவார். ஸோ அதெல்லாம் பண்ண அவர் வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. அவர் வந்து ஒரு 45 வயசு தாங்க அவருக்கும். ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த பையனுக்கு வந்து உண்மையை சொல்லி அவன்கிட்ட வந்து, இதுதான் என்னுடைய கஷ்டம், என் பாக்கெட்டில் எவ்வளோதான் இருக்குது, இந்த பணம் வந்து நான் உன்னுடைய ஃபீஸுக்காக வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லி அவன்கிட்ட பண்ணியிருந்தாருன்னா ஒருவேளை அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கும். பையன் கேட்குற எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் கேட்காத அந்த ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, மற்ற விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து அதை செய்யணும், சரி கட்டணுன்ற அந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? அவர் இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்திருப்பார்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லார்ட்டையும் நிறைய இருக்குது, இல்லைன்னு இல்லை. நம்ம எல்லாருக்கும் பெரிய மனசு இருக்குது. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் சரியான விஷயம். ஆனால் நம்ம என்ன கஷ்டப்படுறோம், நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்குது, நம்ம கிட்ட என்ன இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்கள் பிள்ளைங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லி வளர்த்து பாருங்க. நிஜமாவே அந்த குழந்தைங்க ஒரு பொறுப்புள்ள குழந்தைங்களா வளரும். வாழ்த்துக்கள்.